ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் தெரிக்க விட போகிற தரமான மேனுவா தான் ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 1 எக்ஸ்ப்ளனேஷனை தான் இப்போ வச்சு செய்ய போகிறோம். கதை ஸ்டார்டிங்கில் இருந்தே சும்மா வேறு லெவலில் வைபாக போகுது. ஸோ கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட நேம் வந்துட்டு ஜின் ரன்ஹேண்டல். நம்ம ஷார்ட்டாக ஜின்னுனே கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஆள் ரொம்ப சாஃப்டான ஒரு பாவம் கலந்த கேரக்டராக தான் இருக்கான். சின்ன வயசில் பேட்ரியாக்ஸ் வாட எடுத்தான். நம்ம ஆள் வளர்ந்ததும் இவன் தான் பயங்கர டேலண்டாக வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சீன் அப்படியே உல்ட்டாவாகுது. நம்ம ஆளுக்கு சுத்தமாக டேலண்ட்டே இல்லை. அதனால் நம்ம ஆளோட பிரதருங்க நம்ம ஆளை போட்டு வச்சு செய்கிறானுங்க. உனக்கு பவரும் டேலண்ட்டும் இல்லைனா இந்த ஃபேமிலியில் வாழ முடியாது. அதனால் நம்ம ஆளை குடும்பத்தை விட்டு துரத்திடுறாங்க. ஆனால் பார்க்க பயங்கரமாக தெரிஞ்ச இந்த விஷயம் தான் நம்ம ஆளை காப்பாற்றுது. நம்ம ஆளுக்கு ஸ்வாட்மேன்ஷிப் வராததால் நம்ம ஆள் மேஜிக்கை கற்றுக்கிட்டு அதில் செம்மையாக மாஸ்டர் ஆகுறான். இது நம்ம ஆளோட வாழ்க்கையே மாற்றுது. நம்ம ஆள் ஷேடோ கார்டை சம்மன் பண்ணுறான். அந்த கார்டு நம்ம ஆள்கிட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. நம்ம ஆளுக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குது. பாவம் சின்ன வயசுலேயே நம்ம ஆளுக்கு ஒரு சாபம் விட்டுருக்கானுங்க. பிளேடு இல்யூஷனுங்கிற அந்த சாபம் அவனோட வாழ்க்கையே நாசமாக்குது. சோல்டரட் ஒரு காடு. அவனுக்கு நம்ம ஆளோட டேலண்ட்டை தடுத்து நிறுத்தப்படாமல் இருந்தால் அவன் இந்த வேர்ல்டை எப்படி மாற்றுவான்னு பார்க்க ஒரு ஆர்வம். சோல்டரட்டோட போட்ட கான்ட்ராக்ட் நம்ம ஆளை சாபங்கள்லேருந்து காப்பாற்றுது. நம்ம ஆளோட தூங்கிட்டு இருந்த ஸ்வாடு டேலண்ட்டையும் வெளியே வருது. ஆனால் நம்ம ஆளோட டேலண்ட்டை மட்டும் உயிர் வாழ போதுமானதா இல்லைன்னு யாருக்கு தெரியும். தொலைஞ்சு போன அந்த வருஷங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியலை. ஆனால் நாம் நினைக்கிறத விட காடு கருணை உள்ளவர் போல. நம்ம ஆள் 20 வருஷம் முன்னாடி அவனோட அதே உடம்புல மறுபிறவி எடுக்கிறான். அன்னைக்கு தான் நம்ம ஆளோட பேட்ரியாக்ஸ் வார்டை செலக்ட் பண்ண வேண்டிய நாள். வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க கிடைச்ச இந்த புது சான்ஸில் நம்ம ஆள் பவரோட பாதையில் நடக்க முடிவு பண்ணுறான். நம்ம ஆள் ஸ்வாடை பிடிச்சதும் நம்ம ஆளோட ஃபேமிலியிலேருந்து பாராட்டு மழை கொட்டுது. இந்த தடவை நம்ம ஆள் தான் வெப்பனை செலக்ட் பண்ணியிருக்கான். பலிசாடாவை செலக்ட் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆளால் மேலே இருந்த ஷெல்ஃபை தொட முடியலை. நம்ம ஆள் கொஞ்சம் காலமாக ஸ்டோம் கேசிலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் 3 வருஷம் அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுக்கு ஃப்ரீடம். நம்ம ஆள் ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ ஒரு வேலைக்காரி நம்ம ஆளோட ரூமில் செத்து போன பறவையை பார்த்து ஷாக் ஆகுறா. நம்ம ஆள் இந்த சுச்சுவேஷனை பார்க்குறான். நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஒரு கொடூரமான வேலையை 2 பேர் தான் செய்வாங்க. அது நம்ம ஆளோட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற 2 பிரதருங்க தான். அந்த பாவம் பிடிச்ச பேர்டை பற்றி அவனுங்களுக்கு கவலையே இல்லை. ஹைட்டோனாவுக்கு 9 வயசு. ஒயிட் ஹேர் வச்சிருக்கிற ஹைட்டானாவுக்கு 9 வயசு. அவனுங்க அந்த பேர்டை பார்த்து சிரிக்கும்போது நம்ம ஆளுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த 2 பேரும் தான் நம்ம ஆளோட ஃபஸ்ட்டு லைஃப்பில் கொலைக்காரனுங்களாக ஆனாங்க. இப்போதைக்கு அவனுங்க குழந்தைங்க. அப்படி இருந்தும் அவங்க நம்ம ஆளை கிண்டல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேர்டை கொண்டு இருக்கானுங்க. அந்த 2 பிரதருங்களுக்கும் லிமிட்டே கிடையாது. அவனுங்க நம்ம ஆளை கோவப்படுத்த ட்ரை பண்ணுறானுங்க. நம்ம ஆள் பலிசாடாவை தூக்கிட்டு வராத வச்சு கிண்டல் அடிக்கிறானுங்க. நம்ம ஆள் பேச வாய் எடுக்கும்போது ஹைட்டோனா நம்ம ஆள் அடிக்க வரான். நம்ம ஆள் அந்த பஞ்சை தடுத்ததும் ஹைட்டோனாவுக்கே ஷாக் ஆயிடுது. நம்ம ஆள் செம்ம சீரியஸாக அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். ஹைட்டோனாவுக்கு சமத்தியான அடி கொடுக்குறான். நம்ம ஆள் கொஞ்சமாக பவரை யூஸ் பண்ணியே பிரதரை நல்லா துவச்சி எடுத்துட்டான். என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு வார்னிங் தரான். அங்கே வர கான் நம்ம ஆள் 2 பேரையும் அடித்ததை பார்த்து ஷாக்காக நம்ம ஆள் அவனுங்க தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அசால்ட்டாக ஒரு பொய்யை போடுறான். ஆனால் அது உண்மை இல்லை. கான் அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக பார்க்க நம்ம ஆள் அந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிடுறான். அவனுங்களை அப்படியே ஒரு பெரிய புயலில் வெளியே விட்டுட்டு போகிறான். பார்க்க கொடூரமாக இருந்தாலும் பிரதருங்க செஞ்ச தப்புக்கு இந்த தரமான செய்கை தேவைன்னு நம்மளால நினச்சான். அவனுக்கு யங் மாஸ்டரோட ஆர்டரை கேள்வி கேட்க எந்த ரைட்ஸும் இல்லை. ஆனால் நம்ம ஆள்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான டார்க் எனர்ஜி வரதை கான் நோட் பண்ணுறான். நம்ம ஆள் மானா யூஸ் பண்ணிட்டானோன்னு டவுட் வர பிரதருங்க அடி வாங்கினதுக்கு பின்னாடி நம்மால் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கான் இது அப்படியே சீஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்ண பிளான் பண்ணுறான். டாம் கேசிலுக்கு வந்த நம்ம ஆள் கான் மூவ் பண்ணுறதை பார்க்குறான். கார்டியனான கான் எல்லாத்தையும் சீஃப் கிட்ட போட்டு கொடுப்பான்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். கான் அந்த ஷேடோ ஃபோர்ஸை கன்ஃபார்மாக நோட் பண்ணியிருப்பான்னு நம்ம ஆள் கெஸ் பண்ணுறான். ஏன்னா காட் ஆஃப் டார்க்னஸை டீல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆளுக்கு கிடைச்ச மெயின் பவர் சோர்ஸே இதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஆளோட செகண்ட் லைஃப்பில் கூட அந்த ஹிடன் டார்க் பவர்ஸ் வெறியாக விழிச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைஃப் சாபத்திலிருந்து நம்ம ஆளை காப்பாற்றுது. சாபம் காலியானதால் நம்ம ஆள் இப்போ சரித்திரத்தையே மாற்றிட்டான். இனிமே நம்மால் எவனும் ஒர்த்தில்லாத மொக்க ஸ்வாட்ஸ்மேன்னு சொல்ல முடியாது. இதை நினச்சி நம்மால் செம்ம ஹாப்பி ஆகுறான். இப்போ நம்மளோட அடுத்த சேலஞ்சை அவங்க அப்பாவான அந்த பிக் பாஸ் சீஃபை ஃபேஸ் பண்ணுறது தான். கானோட ரிப்போர்ட்டை கேட்டு சீஃப் எல்லா ஃப்ளாக் பியர்ஸையும் கூட்ட சொல்கிறாரு.
200 கெத்தான நைட்ஸோட சீஃப் ஸ்டோம் கேசிலுக்கு வராரு. இதை பார்த்துட்டு மேரிக்கு ஒரே கன்ஃபியூஷன். சடன்லி எல்லாரையும் வர சொன்னதால ஃபிளாக்பெரியர் டியூஸுக்கும் ஏன்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி நம்மால் தான் இருக்கான்னு அவன் கெஸ் பண்றான். சீஃப் ஏன் பையனை பார்க்க வராருன்னு புரியாம அவனுங்க பேச லூனா வாயை மூடிட்டு சும்மா இருங்கடான்னு அங்கேயே அவனுங்களை ஆஃப் பண்றான். ஆனா மேரிக்கு இன்னும் ஒரே யோசனை தான். நம்ம ஆளோட ஸ்பெஷாலிட்டி ஏன் இவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு புரியல. அங்க லாட்ஜில் ஒரு மெய்டு வந்து உங்க அப்பா வந்துட்டாருன்னு சொன்னதும் நம்மளால யோசிக்கிறான். தான் யூஸ் பண்ண பவர் மானாவும் இல்லை ஆறாவும் இல்லைன்றதால அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் அப்பா வந்திருக்காருன்னு கெஸ் பண்றான். மாலோட இந்த ஸ்ட்ரேஞ்சான பவர் ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த தரமான மீட்டிங். சீஃப் அவரோட மாசான ஸ்வாடை தூக்கிட்டு கெத்தா என்ட்ரி கொடுத்துட்டு அந்த ஹைட்டானவையும் டாட்டானவையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. அவனுங்க வந்ததும் என்னடா தப்பு செஞ்சீங்கன்னு சீஃப் கேட்குறாரு. இந்த பிரதருங்க 2 பேரும் ஓவர் சீன் போட்டு நாங்க எதுவும் பண்ணலப்பா, ஜின் தான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான மேஜிக் பவரை வச்சு எங்களை அடிச்சான்னு நம்மால மாட்டி விட அசிங்கமா பிளான் பண்ணி போய் சொல்றானுங்க. ஆனா இந்த மொக்க ட்ரிக்கு சீஃப் கிட்ட பலிக்கல. அவர் 2 பேருக்கும் தரமான அட்வைஸ் கொடுத்து இந்த மாதிரி வீக்கான மைண்ட் செட்டோட இருந்தா ஃபேமிலியில ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுன்னு சொல்லி அவனுங்களை கோழைங்கன்னு அசிங்கப்படுத்திட்டு நம்மால கூப்பிட சொல்றாரு. நம்மால் அவனோட அப்பா டெமிகாட் லெவல் மாஸ் பிளேயருமான கீரன் ரன்ஹேண்டலை ஃபேஸ் பண்ணுறான். அவ்வளோ பவர் கிடைச்சதால நம்ம ஆளுக்கு இப்போ ஃபேமிலி சென்டிமெண்டெல்லாம் கிடையாது. ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தும் ஃபியூச்சரும் மட்டும்தான் முக்கியம். பாஸ்ட் லைஃப்பில் நம்மளால் எவனும் மதிக்கலை, அப்பா கிட்ட காட்டவும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த செகண்ட் லைஃப்பில் நம்மளால் பயங்கர கான்ஃபிடென்ட்டோட கெத்தாக நடந்து வரான். இனிமேல் எவனும் தன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். அங்கே இருக்கிற பிளாக் ஃபியர்ஸ் எல்லாரும் பார்க்க நம்ம ஆளு உள்ளே வந்து அப்பாவுக்கு முன்னாடி கெத்தாக முட்டி போடுறான். ஏன்டா அப்பான்னு கூப்பிடாம சீஃப்னு கேட்க மரியாதை கொடுக்கதான்னு நம்மால் மாசா சொல்கிறான். அப்புறம் அந்த டிவைன் நைட்டும் நம்ம ஆள்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாரு. நம்மால் கோவமாக கையை மூடிட்டு அவனுங்க செஞ்ச தப்பே பழி வாங்கினது தான். நம்ம ஃபேமிலியில் ஆப்படி சொந்த பந்தமாக இருந்தாலும் எவனையும் சும்மா விடக்கூடாதுன்னு மாசா பேசுகிறான். இதை கேட்டதும் சீஃப் அங்கே இருக்கிற நைட்ஸ் எல்லாரையும் ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறாரு. மால் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. மேரி நம்ம ஆள் அப்பா கூட தனியாக பேசுகிறத பார்த்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகுறா. கதவு மூடுனதும் சீஃப் மேஜிக்கை பற்றி பேசி மேஜிக் யூஸ் பண்ணால் ஸ்வாடு ஃபைட்டில் உன்னோட டேலண்ட் குறைஞ்சிரும்னு வார்ன் பண்ணுறாரு. சீஃப் ஸ்ட்ரைட்டாக உன் பவர் எங்கேருந்து வருது, மானாவாக இருந்தால் பனிஷ்மெண்ட்டு தான்னு சொல்கிறாரு. நம்மளால யோசிச்சுட்டு இது காட் ஆஃப் டார்க்னஸ் கொடுத்த பவர்னு சொன்னால் லாக் ஆகிடும்னு நினச்சி எனக்கே என் பவரை பற்றி ஒன்றும் புரியலப்பான்னு அசால்ட்டாக மழுப்புறான். அப்புறம் அப்பா கிட்ட நம்மளால பவரை லைட்டாக டெமோ காட்ட சீஃப் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஷேடோ ஃபோர்ஸை ஃபேமிலியோட பஸ்ட் சீஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரே நேரத்தில் 2 பவரையும் நம்மளால ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து இவன் தான் அடுத்த சீஃப்னு அவர் நினைக்கிறாரு. சீஃபுக்கு ஏற்கனவே ஷேடோ காடை பற்றி நல்லா தெரியும். ஷோல்டர் ஹெட் காட் ஒரு காலத்தில் ஃபேமிலியோட பஸ்ட் சீஃப் டேமர் கூட போட்ட கான்ட்ராக்ட் தான் அவங்க ஃபேமிலி வளர காரணமாக இருந்துச்சு. ஆனால் டேமர் செத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்மால் பிறக்கிற வரைக்கும் ஷேடோ கார்டு அவரோட பவரை எந்த ரன் கேண்டலுக்கும் கொடுக்கல. இப்போ நம்மால் ஷேடோ ஃபோர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்ததும் நம்ம ஆளுக்கு ஒரு ஆர்வம் வந்து அப்பா கிட்ட ஷேடோ கார்டு உங்களை விட பவர்ஃபுல் ஆப்பான்னு ஒரு மரண கேள்வியை கேட்குறான். சீஃப் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எந்த கார்டோடையும் சண்டை போட்டதில்லைன்னு சொல்கிறாரு. நான் அவரோட வாய்ஸில் பயங்கர கான்ஃபிடென்ஸ் தெரியுது. வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளால் மட்டும்தான் இப்படி கெத்தாக பேச முடியும். சீஃப் அந்த கேள்வியை பாராட்டி மகனை தட்டி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஆள்கிட்ட பவரை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்க நம்ம ஆள் ஃபேமிலியோட நல்லதுக்குப்பான்னு ரீல் ஓட்டுறான். நம்ம ஆளோட இந்த மொக்க பொய்யை சீஃப் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. பிரதருங்களை புயலில் விட்டவன் இவ்வளவு நல்லவனா பேச மாட்டான்னு அவருக்கு தெரியும். இது தப்பான மூணு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆள் என் பவரை எனக்காக தான் யூஸ் பண்ணுவேன்னு உண்மையை சொல்ல சீஃப் கோவப்படாமல் நம்ம ஆளை வேற லெவலில் பாராட்டுறாரு. ஃபியூச்சரில் நம்ம ஆளை தனியாக நோட் பண்ண போகிறதா சொல்லிட்டு அந்த அப்பா பையன் மீட்டிங்கை முடிக்கிறாரு. நம்ம ஆள் டயர்டாக இருந்தாலும் ரிசல்ட்டில் செம்ம ஹாப்பி. இனிமேல் பவரை மறைக்க தேவையில்லைன்றதால இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. பாஸ்ட் லைஃப்பில் தன்னை எவனுமே கண்டுக்காத நினச்சி நம்மால் இப்போ ஃபீல் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.